number 8. ABC has been maintaining growth at 10% in dividends. The company has paid a dividend 3 per share. The rate of return on market portfolio is 20% and the risk-free rate is 8%. Beta is 1.5%. You are able to calculate the CAPM return. Calculate the expected return on company shares. CAPM model உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சிம்பிள். And the expected rate of return இல்லையா? அப்போ R plus beta RN minus R. risk free rate எதுங்க? முன்னே கொடுத்தான். And risk free rate of market வந்து 8%. அப்போ 8%. Beta 1.5. RM market portfolio 12 8. அப்போ இது 8 plus 1.5 12 8 4. 4 1 6. ஸோ 8 plus 6 14. அப்போ CAP வந்து 14% என்பது ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் வந்துச்சு. எஸ். இப்போ டிவிடெண்ட் க்ரோத் மாடல் இல்லையா? டிவிடெண்ட் அண்டர் டிவிடெண்ட் கண்டிப்பாக டிவிடெண்ட் அண்டர் க்ரோத் மாடல் எப்படி போடுவீங்க? அது சிம்பிள் தான். எப்படி வேல்யூ ஆஃப் ஷேர் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஷேர் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் வாட் இஸ் டிவிடெண்ட்? டிவிடெண்ட் வந்து எவ்வளோங்க? 3 ரூபா. growth rate 10%. 1 plus 10%. What is KE? Convention KE is 14%. Growth வந்து 10%. அப்போ 3 plus 10%. 3.3 4%. 3.3 plus 4%. 82.80. ஃபைனல் ஆன்சர் வந்து 82.50. இதுதான் வந்து சிம்பிள். கேட்டால் சிம்பிள் ரொம்ப ஆன்சர்.